Hello viewers. Welcome to Myth Mystery. Welcome to Myth Mystery. இது 1992 அமெரிக்காவோட வாஷிங்டன்ல இருக்கிற சியாட்டல். இந்த ஒரு காலகட்டத்தில் ஒட்டுமொத்த அமெரிக்காவுமே பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் தான் கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் ரெவல்யூஷன் ஆகி பயங்கர ஃபாஸ்டா growth ஆகி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனாலே அந்த காலகட்டத்தில் டெக்னாலஜி ஆண்டர்பிரினர்ஸ் நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய ஏர்ன் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க, பணப்புழக்கமும் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனாலேயே அவங்க அளவுக்கு அதிகமாக ஏர்ன் பண்ற மணியை சேஃப்டியா சேவ் பண்ற ஒரே இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பேங்காக தானே இருக்கும். இந்த ஒரு காரணத்தினாலே பேங்க்கும் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் எக்கச்சக்கமான பிரான்ச்சஸ் உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அதுல எக்கச்சக்கமான அக்கௌண்ட் ஹோல்டர்ஸையும் ஹோல்டு பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு விஷயம் ஒரு சைட்ல இருந்து பாக்குறப்ப செம்ம பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் திருடர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறப்ப இது அவங்களுக்கும் புரியாதா இருந்துச்சு. எக்கச்சக்கமான வங்கி கிளைகள் வந்துச்சுன்னா இவங்க திருடுறதுக்கு எக்கச்சக்கமான பேங்க் கிடைக்கும் இல்லையா? அதனாலே 1990s காலகட்டத்தில் அமெரிக்கால எக்கச்சக்கமான ராபர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. ஆனா அப்படி வந்த கொள்ளையர்களை மேக்ஸிமம் அமெரிக்கன் போலீஸ் ஈஸியா கைது பண்ணிட்டாங்க, இந்த ஒரே ஒருத்தரை தவிர. இந்த ஒரு கொலை 1992 இருந்து 1996 வரைக்கும் கிட்டத்தட்ட 4 வருஷமா அமெரிக்கன் போலீஸ கதறன்னு கதற விட்டாப்ல. அது மட்டும் கிடையாது, மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கொள்ளையடிச்சும் போனாப்ல. இவருடைய அப்பியரன்ஸ் அண்ட் இவருடைய கொள்ளையடிக்கிற விதத்தை பார்த்து ஒட்டுமொத்த அமெரிக்காவுமே இவர் அந்த ஹாலிவுட் அப்படின்னு அழைக்கவே செஞ்சாங்களாம். சோ இந்த ஒரு ஹாலிவுட் கொள்ளையன் யாரு, இவன் எத்தனை கொள்ளைகளை பண்ணா, அப்படி கொள்ளைகளை பண்ணதுக்கு அப்புறம் அந்த மணியை போலீஸ் கைப்பற்றினாங்களா, கடைசியில போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணாங்களா, இல்லாட்டா கடைசி வரைக்கும் அரெஸ்ட் ஆகாமே தப்பிச்சு போயிட்டானா அப்படின்ற இன்கிரெடிபிளான ஒரு ஸ்டோரியை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உண்மையிலே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போயிடலாம். Facebook அண்ட் வாட்ஸ்அப் பேஜை ஃபாலோ பண்ணாங்களும் ஃபாலோ பண்ணிருங்க. இது ஜூன் 25, 1992. இந்த ஒரு நாள்ல சீஃபர்ஸ்ட் பேங்கோட மேடிசன் பிரான்ச்குள்ள 2 மாஸ்க் போட்ட கொள்ளையர்கள் என்டர் ஆகுறாங்க. அப்படி என்டர் ஆகுற அவங்களுடைய மாஸ்க் பாத்தீங்கன்னா சாதாரண பொம்மை மாஸ்க் மாதிரிலாம் இல்லவே இல்ல. அதற்கு மாற ஹாலிவுட் படத்துல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, பிராஸ்தட்டிக் மாஸ்க்னு. அதை நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்தியன் 2 படத்துல எல்லாம் கமல் பிராஸ்தட்டிக் மேக்கப் போட்டிருப்பாரு பாத்தீங்களா, அந்த மாதிரியான பிராஸ்தட்டிக் ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கிட்டு 2 கொள்ளையர்கள் இந்த சீஃபர்ஸ்ட் பேங்குக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அப்படி என்டர் ஆகிற அந்த 2 பேருடைய கைகளிலுமே சின்ன கன் இருக்கு. அதுல ஒருத்தன் பாத்தீங்கன்னா அங்க இருக்க கஸ்டமர்ஸ் எல்லாம் மிரட்டி கீழே உட்கார வைக்கிறான். அண்ட் இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா அந்த பேங்க்ல பணத்தை எண்ணி கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த டேபிளுக்கு போயிட்டு அது மேல ஏறி குதிச்சு நிக்கிறான். அப்படி நிக்கிறதோட மட்டும் இல்லாம அங்க இருக்க எம்ப்ளாய்க்கு நேர கண்ணை காமிச்சு இங்க இருக்க பணத்தை எல்லாம் அந்த பேக்ல நிரப்பு அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, இங்க இருக்க அலாரத்தை யாராவது அமுக்கணும்னு நினைச்சீங்கன்னா யோசிக்காம சுட்டு கொன்றுவே அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணவும் செய்யறான். இந்த ஒரு மிரட்டலுக்கு பயந்துட்டு அந்த எம்ப்ளாயும் பாத்தீங்கன்னா பணத்தை பேக் ஃபுல்லா நிரப்பி கொடுத்துறாங்க. அப்படி நிரப்பி கொடுத்த அடுத்த செகண்ட் அந்த 2 பேரும் பாத்தீங்கன்னா அந்த பேங்க்ல இருந்து குடுகுடுன்னு வெளியில ஓடிறாங்க. அப்படி வெளியில ஓடினதுக்கு அப்புறம் இந்த ஒரு ராபரி சியாட்டல் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணப்படுது. போலீஸும் பேங்கை ரீச் பண்றாங்க. அப்படி ரீச் பண்றப்ப தான் போலீஸ்க்கே தெரியுது இந்த பேங்க் ஃபெடரல் கவர்மெண்டால இன்சூர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது. சோ அதனாலே எங்களுக்கு FBI-யோட அசிஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப்பும் கேக்குறாங்க. சோ FBI-யும் இந்த கேஸ்க்குள்ள என்டர் ஆகுறாங்க. அப்படி அவங்க என்டர் ஆனோன்னு நோட் பண்ண விஷயங்களே, கொள்ளை நடக்கிறப்ப இங்க இருந்து அலாரம் ட்ரிப் ஆகவே இல்ல. அண்ட் இந்த பேங்க்ல செக்யூரிட்டி கேமராஸ் எதுவுமே ஆக்டிவ் பண்ணப்படல. சோ அதனாலே அந்த கொள்ளையரோட போட்டோவை இவங்களால கெட் பண்ணவே முடியல. அண்ட் இவங்க க்ளோஸ் போட்டு வந்திருக்காங்க. அதனாலே ஃபிங்கர் பிரிண்ட்ஸை எங்கேயுமே விட்டுட்டு போகல. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் விட்டுட்டு போயிருக்காங்க, அதுதான் ஃபுட் பிரிண்ட். ரெண்டாவது அந்த டேபிள் மேல தவ்வி நின்னா பாத்தீங்களா, அப்படி நிக்கிறப்ப அவனுடைய சூத்தடம் பாத்தீங்கன்னா அந்த டேபிள்ல பதிஞ்சிருக்கு. அது மட்டும் தான் இப்போதைக்கு FBI கிடைச்ச ஒரே ஒரு எவிடன்ஸ். ஆனா இந்த எவிடன்ஸ் வச்சு அவங்க 2 பேரையும் கண்டுபிடிச்ச முடியுமா அப்படின்னு கேட்டா அது முடியாத காரியம் தானே. சோ அதனாலே அவங்களுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த எம்ப்ளாயிஸ் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிறப்ப அவங்க மீடியமான ஹைட்ல இருந்தாங்க, கோட் சூட் போட்டிருந்தாங்க, கையில கண்ணு வச்சிருந்தாங்க, ஃபேஸ்ல பிராஸ்தட்டிக் மாஸ்க் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரே மாதிரியான பதில தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் கூடுதலா இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதுதான் அவங்க இங்க இருந்து கொள்ளையடிச்சிட்டு போறப்ப இங்க இருக்க ஒரு கஸ்டமரோட கார் கீயை வாங்கிட்டு தான் தப்பிச்சு போனாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ உடனே அந்த காரோட நம்பரை வாங்கிட்டு அந்த காரை ட்ராக் பண்ண சொல்றாங்க. அப்படி ட்ராக் பண்ணி பாக்குறப்ப பக்கத்துல இருக்க ஒரு ரோட்ல தான் அந்த கார் நிக்குது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிடறாங்க. அப்படி கண்டுபிடிச்சோன்னே அந்த கார்க்குள்ள ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாக்குறாங்க. ஆனா ஒரு இடத்துல கூட அந்த கொள்ளையர்கள் ஃபிங்கர் பிரிண்ட்ஸை விட்டுட்டு போகவே இல்ல. சோ இதுல இருந்தே FBI தெரிஞ்சுக்கிறாங்க இவங்க சாதாரண கொள்ளையர்கள் கிடையாது, இவங்க பக்கா ப்ரொஃபஷனலான பிளானை பெர்ஃபெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ற கொள்ளையர்கள் அப்படின்றத. ஆனா போலீஸ் இந்த மாதிரி இமேஜின் பண்ணாலும் அந்த கொள்ளையர்கள் இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான ராபரி பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. இதுதான் இவங்களோட ஃபர்ஸ்ட் ராபரி. இதையே இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்கன்னா இனி வரும் ராபரியை எப்படிலாம் பண்ண போறாங்க, போலீஸை எப்படிலாம் மண்டையை கழுவ போறாங்க அப்படின்றது அந்த டைம்ல போலீஸ்க்கு தெரியாது. போலீஸும் பாத்தீங்கன்னா மற்ற கொள்ளையர்கள் மாதிரி இவங்களை ஈஸியா பிடிச்சலாம்னு நினைச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணியும் பாக்குறாங்க. ஆனா வாரங்கள் தான் ஓடுதே தவிர அவங்களை கண்டுபிடிக்கவே முடியல. இப்படியே 7 வாரங்களும் ஓடுது. ஆகஸ்ட் 14ஆம் தேதியும் வருது. அந்த ஒரு நாள்ல இதுக்கு முன்னாடி கொள்ளையடிக்கப்பட்ட சீஃபர்ஸ்ட் பேங்கோட மேடிசன் பிரான்ச் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு பிரான்ச்சுக்குள்ள அதே மாதிரி கோட் சூட் போட்டுக்கிட்டு அதே மாதிரி பிளாஸ்டிக் ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கிட்டு கையில ஒரு சின்ன கன்னை வச்சுக்கிட்டு அதே கொள்ளையன் மறுபடியும் உள்ள என்டர் ஆகுறான். இந்த ஒரு விஷயத்தை போலீஸும் எதிர்பார்க்கல, உள்ள வேலை பார்த்துட்டு இருக்க பேங்க் எம்ப்ளாயிஸும் எதிர்பார்க்கல. எஸ், நார்மலான ஒரு ஹியூமன் மென்டாலிட்டி படி நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி கொள்ளையடிச்ச அதே பேங்க்குள்ள நம்ம மறுபடியும் போனோம் அப்படின்னா ஈஸியா மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கொள்ளையனும் அதே பேங்க்குள்ள போக மாட்டான் இல்லையா.
ஆனா அந்த ஒரு இடத்துல தான் இந்த ஒரு கொள்ளையன் கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு இதை தனக்கு சாதகமா பயன்படுத்திட்டு அடுத்தவங்க தானே அப்படி யோசிப்பாங்க, நம்ம அப்படி யோசிக்காம அதே பேங்க்ல கொள்ளையடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போன வட்டம் அந்த மாதிரி அதே கெட்டப்ல ஸ்டைலிஷா உள்ள என்ட்ரு ஆகுறான். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, அதுதான் ஃபேஸ்ல போட்டுருக்க அந்த ப்ராஸ்தட்டிக் மாஸ்க். ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரு ஆறப்ப அந்த மாஸ்க் பார்த்தா கொஞ்சம் தொலை இருந்துச்சு. ஆனா அந்த தடவை பார்த்தா கிட்டத்தட்ட $20,000 அந்த பேங்க்ல இருந்து அடிச்சுட்டு போனதுனாலேயே அந்த காசை யூஸ் பண்ணி பார்த்தா கொஞ்சம் ஃபிட்டான ஒரு மாஸ்க் ஸ்டைலிஷா உருவாக்கிட்டான். அந்த மாஸ்க போட்டுட்டு தான் இப்ப உள்ள என்ட்ராரான். அப்படி என்ட்ரான உடனே அவனோட வழக்கமான பாணியா துப்பாக்கியை மேல தூக்கி சுட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் பயமுறுத்தி கீழே படுக்க வைக்கிறான். அப்படி படுக்க வச்ச உடனே அவனோட வழக்கமான ஸ்டைல டேபிள் மேல ஏறி குதிச்சு நின்று அங்க இருக்கிற எம்ப்ளாயிட்ட பேக் கொடுத்து அந்த பேக் ஃபுல்லா பணத்தை நிரப்ப சொல்றான். அப்படி நிரப்ப சொன்ன உடனே அங்க இருந்து கிளம்பி ஓடிடுறான். ஆனா இந்த ரெண்டாவது வரைக்கும் ஃபர்ஸ்ட் தடவைக்கு இருந்த இன்னொரு முக்கியமான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் ராபரி பண்ண வரப்ப பார்த்தா 2 பேர் சேர்ந்து வந்தாங்க இல்லையா. ஆனா இந்த தடவை 2 பேர் சேர்ந்து வரல, ஒரே ஒருத்தர் மட்டும் தான் சோலோவா வந்தா. அவன் ஸ்டைலிஷா வந்தா. அதே நேரத்துல அசால்ட்டா இந்த ரெண்டாவது தடவை $8,000க்கும் மேற்பட்ட டாலர்ஸை கொள்ளை அடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். சோ இந்த ஒரு விஷயம் போலீஸ்க்கு பார்த்தா இன்னும் கொஞ்சம் தலைவலியை கிரியேட் பண்ணுது. மறுபடியும் அந்த பேங்க்ல வந்து ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குதான்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணி பாக்குறாங்க. ஆனா என்னத்தை சர்ச் பண்ணி பார்த்தாலும் ஒரு சின்ன ஃபிங்கர் பிரிண்ட் கூட அவங்களால எடுக்கவே முடியல. ஆனா அவனோட ஃபேஸ் எப்படி இருக்குன்ற ஒரு விஷயத்தை கூட அவங்களால கெட் பண்ணவே முடியல. சோ அதனால என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியாம அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்னத்தை தான் இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணாலும் அடுத்த 3 மாசத்துக்குள்ளேயே இந்த ப்ராஸ்தட்டிக் ஃபேஸ் மாஸ்க் போட்ட இந்த ஒரு கொள்ளையன் பார்த்தீங்கன்னா அதே சீஃபஸ்ட் பேங்க் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பேங்கோட அடுத்தடுத்த பிரான்ச்சஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பிரான்ச்சஸ்ல கிட்டத்தட்ட 5 பிரான்ச்சஸ்ல 3 மாசத்துக்குள்ளேயே கொள்ளை அடிக்கிறான். அந்த எல்லா கொள்ளைகளையுமே அதே சியாட்டல் சிட்டிக்குள்ள இருக்கிற பிரான்ச்சஸ்ல மட்டும் தான் கொள்ளை அடிக்கவும் செய்யறான். சோ இந்த ஒரு விஷயம் போலீஸ்க்கு உச்சக்கட்ட தலைவலியை கிரியேட் பண்ணுது. ஏன்னா ஒரு கொள்ளையன் இருக்கான், அவன் ப்ராஸ்தட்டிக் மாஸ்க் போட்டு ஸ்டைலா பேங்குக்குள்ள வர்றான், வந்துட்டு அவன் மட்டும் கொள்ளையடிச்சிட்டு போறான். அப்படி கொள்ளையடிச்சிட்டு போற பேங்க்கும் ஒரே பேங்கா தான் இருக்கு. அந்த பேங்க் எல்லாமே இருக்கிற ஒரே சிட்டி சியாட்டலாவும் தான் இருக்கு. அப்படின்னா அந்த சியாட்டல்ல இருக்கிற போலீஸ்க்கும் பிரஷர் அதிகமா இருக்கும், அதே நேரத்துல FBI-க்கும் பிரஷர் அதிகமா இருக்கும் இல்லையா. சோ அதனால இவனை எப்படியாச்சும் பிடிச்சான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தலையை போட்டு பிடிச்சிட்டு என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. ஆனா என்னத்த பண்ணாலும் அவனோட சின்ன ஹேரா கூட அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. இப்படி ஒரு பக்கம் போலீஸ் என்ன பண்றதே தெரியாம கண்வெளி பதுங்கி நின்றுட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல இந்த ஒரு கொள்ளையன் பார்த்தீங்கன்னா தன்னோட 6வது கொள்ளையும் மேற்கொள்றான். இந்த ஒரு கொள்ளைய நார்த் ஈஸ்ட் சியாட்டல்ல இருக்கிற சீஃபஸ்ட் பேங்கோட ஹவுதான் பிரான்ச்ல தான் கொள்ளையடிக்கிறான். இந்த ஒரு ராபரியில மட்டும் கிட்டத்தட்ட $2,52,000 கொள்ளையடிக்கிறான். அப்படி கொள்ளையடிச்சதோட சேர்த்து ஒட்டு மொத்தமா இது வரைக்கும் அவன் எவ்வளவு அமௌண்ட்டை கொள்ளையடிச்சிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $3,20,000 கொள்ளையடிச்சிருக்கான். சோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா லோக்கல் சியாட்டல் போலீஸுக்கும் சரி FBI-க்கும் சரி உச்சக்கட்ட தலைவலியை கொடுக்குது. சோ இவனை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சாலும் சொல்லிட்டு அவனை எவ்வளவோ ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா எவ்வளவு ட்ரை பண்ணாலும் இவன் பயங்கர ஸ்மார்ட்டா செயல்பட்டதுனாலேயே அவனை பத்தின சின்ன எவிடன்ஸ் கூட அவங்களால கலெக்ட் பண்ணவே முடியல. சரி எப்படினாலும் ஒரு 4 மாசத்துக்குள்ள இவ்வளவு கொள்ளைகள் அடிச்சிருக்கான் அப்படின்னா மறுபடியும் இவன் கொள்ளையடிக்க வருவான். அந்த டைம்ல அவனை ஈஸியா பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போலீஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியா $2,52,000 கொள்ளையடிச்சான் பாத்தீங்களா. அதை கொள்ளையடிச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்கும் இவன் கேப் போட்டு ஜாலியா ஹாலிடே கொண்டாடுற மாதிரி கொண்டாட போயிட்டான் போல. அதனால அதுக்கடுத்து அவன் எங்கேயுமே கொள்ளையடிக்கவும் இல்ல, போலீஸால அவனை ட்ரேஸ் பண்ணவும் முடியல. சோ அதனாலே போலீஸ் பார்த்தா இவனை பத்தின இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் நடத்தினாலும் அவ்வளவுதான் இவன் தேவையான அளவு கொள்ளையடிச்சா போல, அதனால கிளம்பி போயிட்டு இனிமேல் வரமாட்டா அப்படின்ற ஒரு மெத்தனத்துல இருந்துட்டு இருக்க அந்த ஒரு டைம்ல அதாவது நவம்பர் 24, 1993 வருஷம், அதாவது எக்ஸாக்டா 1 இயர் கழிச்சு மறுபடியும் அவன் கடைசியா கொள்ளையடிச்ச ஹவுதான் பிரான்ச் இருக்கு பாத்தீங்களா, அதே பிரான்ச்சுக்கு ரீஎன்ட்ரி கொடுக்குறான். அப்படி ரீஎன்ட்ரி கொடுக்கறது மட்டும் இல்லாம இந்த தடவை நான் உன் கையில இருக்கிற பணத்தை மட்டும் எடுத்துட்டு போறதுக்கு வரல, ஒழுங்கு மரியாதையா நான் உன்னை சுடக்கூடாது அப்படின்னா என்னைய வாட் இருக்கிற ரூமுக்கு கூட்டு போ, அங்க இருக்கிற எல்லா பணத்தையும் என் பேக்ல நிரப்பு, அப்படி நிரப்புன அப்படின்னா நீயும் உயிர் பிழைப்ப, இந்த பேங்க்ல இருக்கிற மற்ற கஸ்டமர்ஸும் உயிர் பிழைப்பாங்க, எம்ப்ளாயிஸும் உயிர் பிழைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை என்ன கொடுக்குற அந்த ஒரு எம்ப்ளாயை மிரட்டுறான். அப்படி மிரட்டின உடனே அந்த எம்ப்ளாயும் பயந்து போய் வால்ட்டுக்கு கூட்டு போய் அங்க இருக்கிற பணத்தை ஒட்டு மொத்தமா பேக்ல வச்சு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குறப்ப அந்த ஒரு பாட்டில மட்டும் கிட்டத்தட்ட $1,00,000 கொள்ளை அடிச்சிடறான். சோ அவ்வளவுதான் இந்த ஒரு மாஸ்க் ராபரர் சைலண்ட் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் FBI நினைச்சிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல மறுபடியும் வேட்டையில இருக்கிற இந்த ஒரு இன்சிடென்ட் FBI-க்கு மறுபடியும் தலைவலியை கொடுக்குது. இது FBI-க்கு தான் தலைவலியை கொடுக்குதே தவிர நியூஸ் பேப்பர்லாம் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய தீனியை கொடுக்குது. இப்படி ஒரு ராபரி நடந்திருக்கு, இந்த ராபரியை பண்ணவே இதுக்கு முன்னாடி இத்தனை ராபரி பண்ணிருக்கா அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் நியூஸ் பேப்பருக்கு தெரிஞ்ச உடனே இந்த ஒரு கொள்ளையன் சாதாரண கொள்ளையன் கிடையாது, ஹாலிவுட் படத்துல வர சினிமாட்டிக் வில்லன் மாதிரி வரவே செஞ்சிருக்கான். அதாவது மாஸ்க் போட்டு வந்து இத்தனை கொள்ளைகள் அடிச்சு அதுல இவ்வளவு பணத்தை அடிச்சுட்டு போயிருக்கா. அதனாலேயே உனக்கு இந்த ஹாலிவுட் அப்படின்னு சொல்லிட்டு பேரை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹாலிவுட் அப்படின்னு சொல்லிட்டு பொது பேரை இந்த கொள்ளையனுக்கு வைக்கிறாங்க. அப்படி வச்சதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த சியாட்டல் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த அமெரிக்கா முழுவதுமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு கொள்ளையன் இந்த ஹாலிவுட் கொள்ளையன் சொல்லிட்டு பயங்கர ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆகி ஃபேமாக ஆரம்பிக்கிறான். அப்படி ஃபேம் ஆனதுனால இவனை வெறுக்காம எக்கச்சக்கமான பேர் இவனோட செயல்பாடுகள் அண்ட் இவனோட ஸ்டைலை பார்த்து இன்ஸ்பயர் ஆக தான் செஞ்சாங்களாம். அதுலயும் ராபரி பண்ற சில பேர் இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்க இவனை பார்த்துட்டு இவனை மாதிரி நம்ம ராபரி பண்ணணும்னு சொல்லிட்டு காப்பி கேட் பண்ணி நானும் ஹாலிவுட் கொள்ளையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஃபேஸ் மாஸ்க போட்டு போய் கொள்ளையடிக்க போய் மாட்டவும் செஞ்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் போலீஸ்க்கு செம்மையான கடுப்பை கிரியேட் பண்ணுது. சோ அதனாலேயே இதுக்கு மேல நியூஸ் பேப்பர் எதுவுமே இவனை பத்தின ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணக்கூடாது, அதே நேரத்துல இவனை என்ஹான்ஸ் பண்ணி எழுதவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட்டா வார்ன் பண்ணிடுறாங்க. அப்படி வார்ன் பண்றத மட்டும் இல்லாம அடுத்து இவனை பிடிக்கிறதுக்கான செயல்களை நம்ம இன்னமும் தீவிரப்படுத்தணும்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட முயற்சிகள்ல இறங்குறாங்க. அதுல முக்கியமான
பயங்கரமான விஷயம். நம்ம இனிமேல் இவன் வரமாட்டான்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவன் திருப்பி வந்துட்டு அப்படி வந்துட்டு அப்படின்னா மறுபடியும் இனிமேல் கொள்ளையடிக்க வருவான். சோ அதனாலேயே இனிமேல் இந்த சியேட்டல்ல இருக்கிற எல்லா பேங்க்லயுமே சிசிடிவி கேமராஸ் பக்காவா இன்சர்ட் பண்ணுங்க. அந்த சிசிடிவி கேமராஸ் பேங்க் உள்ளேயும் எக்கச்சக்கமான இடத்துல இருக்கணும், வெளியவும் எக்கச்சக்கமான இடத்துல இருக்கணும். அந்த எல்லா கேமராஸும் 24/7 ரெக்கார்டு ஆகணும். அண்ட் இனிமேல் சியேட்டல்ல இருக்கிற சீஃபஸ்ட் பேங்க்ல இருக்கிற எல்லா பணத்திலயுமே சீரியல் நம்பரை நோட் பண்ணிருக்கணும். அதுலயும் முக்கியமா புதன் வியாழன் வெள்ளி நாட்கள்ல நீங்க வச்சிருக்கிற பணக்கட்டுகள்ல கண்டிப்பா ஒரு ரெட் கலர் டைய வச்சிருக்கணும். அந்த டைக்குள்ள நாங்க எலக்ட்ரானிக் சிப்பை இன்சர்ட் பண்ணிருப்போம். அது ஒரு டெட்டனேட்டர். அந்த ஒரு பணக்கட்டை கொள்ளைன்னு வந்து கேட்டா மட்டும் நீங்க எடுத்து அதுக்குள்ள வச்சு விட்டுறணும். அப்படி வச்சு விட்டீங்க அப்படின்னா நாங்க அந்த டெட்டனேட்டரை பிளாஸ்ட் பண்ணிடுவோம். அப்படி பிளாஸ்ட் பண்ணோம் அப்படின்னா சிவப்பு கலர் சாயம் இருக்கிற அந்த ஒரு பொட்டலம் வெடிச்சு அந்த பணம் ஃபுல்லாமே சிவப்பு கலரா மாறிடும். அந்த ஒரு பணத்தை போய் மாத்தினா அப்படின்னா நாங்க ஈஸியா அவனை கண்டுபிடிச்சிருவோம். சோ அதனால இந்த சிவப்பு கலர் டை இருக்கிற இந்த ஒரு பொட்டலத்தை சீஃபஸ்ட் பேங்க் பிரான்சஸ் எல்லாருமே வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்துறாங்க. அண்ட் அலாரம் அப்படின்ற ஒன்னு சவுண்டா இருந்தா தான் அந்த ராபரர் வந்த உடனே அந்த சுவிட்சை நீங்க அமுக்குறீங்களா இல்லையான்னு செக் பண்ணுவான். இனிமேல் சீஃபஸ்ட் பேங்கோட பிரான்சஸ் எல்லாத்துலயுமே சைலண்ட் அலாரத்தை நாங்க ஃபிக்ஸ் பண்றோம். சப்போஸ் அந்த ஒரு ஹாலிவுட் கொள்ளையன் வந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா யாராச்சும் ஒருத்தர் அந்த ஒரு சைலண்ட் அலாரத்தை அமுக்கி விட்டுருங்க. அப்படி அமுக்குனீங்க அப்படின்னா சவுண்ட் வராது. ஆனா போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் போயிடும். அப்படி போயிடுச்சு அப்படின்னா அவன் கொள்ளையடிச்சுட்டு போறதுக்குள்ள வந்து நாங்க அவனை பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்களை அவனை பிடிக்கிறதுக்காக FBI இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அப்படி பண்ணி முடித்த அடுத்த வருடம் ஜூலை மாசம் இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா ஜூலை 13, 1994 வருஷம் மறுபடியும் சியேட்டல்ல இருக்கிற இன்னொரு சீஃபஸ்ட் பேங்கோட பிரான்ச்சுக்குள்ள இதே ஹாலிவுட் கொள்ளையன் அவனோட பாணியிலேயே அவனோட ஸ்டைல்லேயே மாஸ்க மாட்டிட்டு கையில ஒரு சின்ன கண்ணை வச்சுட்டு இன்னொரு கையில ஒரு பேக்கை வச்சுட்டு உள்ள என்டர் ஆகுறான். அப்படி என்ட்ரான் அவன் இப்ப அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்க புது மெத்தட் படி கேசெட் இருக்க பணத்தை மட்டும் அடிக்காம வால்ட்டுக்குள்ள என்டர் ஆகி அங்க இருக்க பணத்தை பேக்குள்ள ஃபில் பண்ண சொல்றான். அப்படி இவன் வால்ட் ரூம்ல ஃபில் பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு டைம்ல ஒரு எம்ப்ளாயி அவங்க உயிரையும் பணைய வச்சு அந்த சைலண்ட் அலாரத்தை பிரஸ் பண்ணிடுறாங்க. அப்படி பிரஸ் பண்ண உடனே போலீஸ்க்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் போயிடுது. உடனே போலீஸும் அந்த பேங்கை நோக்கி வர ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி அவங்க வரது இந்த ஒரு ஹாலிவுட் கூட எனக்கு சுத்தமா தெரியாது. ஆனா இருந்தாலுமே இவன் பேங்க்குள்ள என்டர் ஆனதுல இருந்து பேங்க்குள்ள ரொம்ப நேரம் இருக்கவே மாட்டான். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஃப்ரைடே நைட் பேங்க் ராபரர் இருக்கான் பாத்தீங்களா, அவன மாதிரியே தான் இவனும் உள்ள வரதும் தெரியாது வெளியே போறதும் தெரியாதுன்ற மாதிரி 2 to 3 நிமிஷத்துக்குள்ள கொள்ளையடிச்சு பேங்க் விட்டு எஸ் ஆயிருவான். சோ அந்த ஒரு டைமிங்கை ஃபாலோ பண்றதுனாலே போலீஸ் அந்த பிரான்ச்சுக்கு வர்றதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இவன் வெளியில வந்து கார் எடுத்துட்டு எஸ் ஆயிடுறான். அப்படி எஸ் ஆகிறப்ப வெளியில இருந்த ஒரு கஸ்டமர் அந்த கார் என்னன்றத நோட் பண்ணிடுறாரு. ஆனா நம்பர் பிளேட் அவரால் கிளியர் கட்டா பார்க்க முடியல. சோ அந்த கார் என்னன்றத போலீஸ் வந்தோடனே போலீஸ்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அதுதான் ப்ளூ கலர் டாட்ஜ் கேரவன். இந்த ஒரு காரை பத்தி கேள்விப்பட்டோன்னே அந்த பேங்க்ல இருந்த எம்ப்ளாயி வேமா போலீஸ்ட வந்து சார் இவர் சொன்ன அதே கார் முன்னாடி தான் நேத்து ஒருத்தன் பேங்க் முன்னாடி நின்னுட்டு இருந்தான். அப்படி நின்னுட்டு இருந்தவன் பேங்க ஃபுல்லா நோட்டம் போட்டு கையில வச்சிருந்த நோட்ல ஏதோ எழுதிட்டு இருந்தான். சோ அதை வச்சு பாக்குறப்ப கொள்ளையடிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷனுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல. ஆனா என்னதான் இதெல்லாம் பார்த்தாலும் அவனுடைய கார் நம்பரை என்னால நோட் பண்ண முடியல சார். மேபி அவன் தான் கொள்ளையனா இருப்பான் போல சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ட சொல்றாப்ல. அப்படி சொன்ன உடனே போலீஸ் நீங்க அவனை நல்லா நோட் பண்ணீங்களா, அவனுடைய ஃபேஸ் எப்படி இருந்துச்சு உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு அந்த எம்ப்ளாயி சார் அந்த வேனை பார்த்தது எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த வேனுக்கு முன்னாடி ஒருத்தன் நின்று எழுதிட்டு இருந்தான்றதும் ஞாபகம் இருக்கு, ஆனா அவனுடைய ஃபேஸ்ல எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்ல சார் அப்படின்னு சொல்லிடுறாப்ல. சோ இந்த தடவையும் போலீஸ்க்கு அந்த ஹாலிவுட் ராபரரை பிடிக்கிறது ஃபெயிலியர்ல தான் போய் முடியுது. இந்த ஒரு ராபரில் மட்டும் கிட்டத்தட்ட $1,20,000 அடிச்சுட்டு போயிடுறான். ஆனா என்னத்தை அடிச்சுட்டு போனாலும் அவனை பிடிக்காம அடிச்சுட்டு போனா அந்த காசை பிடிக்க முடியாது இல்லையா. சோ அதனாலேயே போலீஸும் அவனுடைய அடுத்த ராபரிக்காக வெயிட் பண்றாங்க. அப்படி வெயிட் பண்றது 1 மாசம் 2 மாசம் கிடையாது, கிட்டத்தட்ட 6 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. எஸ் அடுத்த வருஷம் ஜனவரி மாசம், அதாவது 1995 வருஷம் ஜனவரி மாசம் தன்னுடைய அடுத்த கொள்ளையை அரங்கேற்றதுக்காக இந்த ஹாலிவுட் கொள்ளையை வர்றான். அப்படி வர்றது தெரிஞ்சோடனே அந்த பேங்க்ல இந்த கேஷியர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் ஆல்ரெடி FBI சொன்ன மாதிரி அந்த ரெட் கலர் டை இருக்கு பாத்தீங்களா, அதை பணக்கட்டுக்குள்ள வச்சு அந்த கொள்ளையன்ட்ட கொடுத்துறாப்ல. அந்த ஹாலிவுட் கொள்ளையனும் வாட்ல இருக்க பணம் கேஷியர் இருக்க பணம்னு சொல்லிட்டு எல்லா பணத்தையும் மொத்தமா அடிச்சுட்டு வெளியில போறான். அப்படி வெளியில போற அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா தூரமா ஒரு போலீஸ் மஃப்டில உட்கார்ந்துட்டு இருக்காப்ல. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்க அவருக்கு பேங்க்ல இருந்து சைலண்ட் அலாரமும் போது. அப்படி போன உடனே டக்குன்னு அவர் கையில இருந்த ஒரு பட்டனை பிரஸ் பண்றாப்ல. அப்படி அழுத்தின உடனே அந்த ஹாலிவுட் கொள்ளையனோட பையில இருந்த அந்த ரெட் கலர் டைல இருந்த டெட்டனேட்டர் வெடிக்குது. அப்படி வெடிச்ச உடனே அந்த பை கிழிஞ்சு அந்த பைக்குள்ள இருந்த எக்கச்சக்கமான பணம் கீழே கொட்டுது. சோ அதை பார்த்தோன்னே ஹாலிவுட் கொள்ளையனுக்கு ஒரு மாதிரி பயம் கிரியேட் ஆயிடுது. சோ அதனாலேயே கீழே விழுந்த பணத்தை எடுக்காம பையில இருந்த கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு காருக்குள்ள போய் வச்சுட்டு காரை உருன்னு எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்படி கிளம்பின அந்த ஒரு டைம்ல தூரமா உட்கார்ந்து அந்த மஃப்டி போலீஸ் பாத்தீங்கன்னா காரோட நம்பரை நோட் பண்ணிடுறாரு. இந்த ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் கிரியேட் ஆகலாம், அதே போல கரெக்டா அந்த பிரான்ச் முன்னாடி போலீஸ் மஃப்டில உட்கார்ந்துருப்பாரு அப்படின்னு. அது அந்த பிரான்ச்ல மட்டும் கிடையாது, இவ எக்கச்சக்கமா கொள்ளையடிச்சிட்டு இருக்கனாலே சியாட்டல்ல இருக்க சீஃபஸ்ட் பேங்கோட எல்லா பிரான்ச்சுக்கு முன்னாடியும் மஃப்டில எப்பயுமே ஒரு போலீஸ் உட்கார்ந்துட்டே தான் இருப்பாங்களாம். அவருக்கு வேலையே பாத்தீங்கன்னா அந்த கொள்ளையன் வர்றானோ இல்லையா அந்த பேங்கை நோட்டம் போட்டுட்டே இருக்கதான் அவருடைய வேலையே. அதுலயும் வாரத்தோட புதன் வியாழன் வெள்ளி நாட்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த நாட்கள்ல பேங்க் திறக்கிறதுல இருந்து பேங்க் மூடுற வரைக்கும் கண்ணை மூடாம அந்த பேங்கே தான் நோட்டம் போட்டுட்டு இருக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆர்டராவே இருந்துச்சு. அதனாலதான் இப்படி எல்லா பிரான்ச் முன்னாடியும் ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாங்க. அப்படிதான் இந்த பிரான்ச் முன்னாடி உட்கார்ந்து அந்த மஃப்டி போலீஸ் இவனோட கார் நம்பரை நோட் பண்ணி போலீஸ்ட கொடுத்துறாரு. சோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணோடனே அந்த காரை ட்ராக் பண்ண
சொல்றாங்க. அப்படி ட்ராக் பண்ணதுல ஒரு கப்பல் தான் இந்த காரை வச்சிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் கிடைக்குது. அப்படி கிடைச்சோடனே அந்த கப்பலை அல்லே காத்துக்கிட்டு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அப்படி இன்வெஸ்டிகேட் பண்றப்பதான் போலீஸ்க்கே தெரியுது அவங்க இந்த காரை ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு தட்ட $1200 வித்திருக்காங்க அப்படின்றது. சோ இதுவும் பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு டிசப்பாயின்மெண்ட் தான் கொடுக்குது. ஆனா என்னத்த டிசப்பாயின்மெண்ட் கொடுத்தாலும் இந்த கப்பல் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க ரெண்டு பேருமே அந்த காரை வாங்கினவன நேருக்கு நேரா பாத்துருக்காங்க இல்லையா. அதுவும் இவங்க காரை வித்திருக்காங்க அப்படின்னா அவனுடைய முகத்தை இவங்க ரெண்டு பேரும் நல்லாவே பாத்துருப்பாங்க இல்லையா. சோ அதனாலே நீங்க பார்த்த முகத்தை என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகத்தை ஸ்கெட்ச் பண்றாங்க. அப்படி ஸ்கெட்ச் பண்ணி ஒரு முகத்தை வரைஞ்சு முடிக்கிறாங்க. சோ எதுவுமே இல்லாம ஹாலிவுட் கொலையனை தேடிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல இவ்வளவு பெரிய ஒரு ஃபேஸ் ஆர்ட் கிடைச்சது போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ரிலீவ் கொடுக்குது. சோ அந்த ஆர்ட் கிடைச்சோடனே மற்ற போலீஸ்ல என்ன பண்ணுவாங்க, இதை நியூஸ் பேப்பருக்கு கொடுத்து அதை பப்ளிஷ் பண்ண சொல்லுவாங்க இல்லையா. ஆனா சியாட்டில் போலீஸ் அந்த மாதிரி பண்ணவே இல்லை. ஏன்னா நியூஸ் பேப்பர் ஆல்ரெடி இவனை ஹீரோவா காமிச்சிட்டு இருக்காங்க இல்லையா. சோ அப்படி இருக்கப்ப நியூஸ் பேப்பர்ட்ட இதெல்லாம் கொடுத்தா அவங்க இன்னமும் இவனை ஹீரோவா என்ஹான்ஸ் பண்ணிடுவாங்க. அது தப்பான விஷயமா மாறிடும். சோ அதனாலே நம்ம மக்கள்கிட்ட ரிவார்டு அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக்சரை எக்கச்சக்கமான காப்பீஸ் எடுத்து அது சியாட்டில் இருக்க எக்கச்சக்கமான பிளேசஸ்ல இருக்கிற மக்கள்கிட்ட கொடுத்து இவனை பத்தி இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு $50,000 ரிவார்டா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸும் பண்ணிடுறாங்க. இந்த ஒரு ரிவார்டு ஒரு மிகப்பெரிய ரிவார்டா இருந்தாலும் இந்த பிக்சர்ல இருக்க இந்த ஒரு நபரை யாருக்குமே தெரியல. சோ அதனாலே இந்த ஒரு முயற்சியும் ஃபெயிலியர்ல தான் முடியுது. சோ அந்த ஒரு டைம்ல தான் போலீஸ் பார்த்தா நம்ம ரேண்டமா இந்த மாதிரி எல்லாம் தேடிட்டு இருந்தா அவனை ஈஸியா பிடிக்கவே முடியாது. அவன் பண்ற ராபரிஸ் நம்ம நுணுக்கமா நோட் பண்ணி எந்த மாதிரியான பேங்க் மட்டும் அவன் டார்கெட் பண்றான்றதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இன்னமும் டீப்பா அவன் பண்ண எல்லா ராபரிஸையும் மொத்தமா கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாக்குறாங்க. அப்படி கனெக்ட் பண்ணி பாக்குறப்ப சில காமனான விஷயங்களை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதுல முக்கியமான சில விஷயங்கள் அப்படின்னா இவன் மேக்ஸிமம் சூஸ் பண்ற பிரான்ச்சஸ் பார்த்தா கமர்ஷியல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க மாதிரி தான் பாத்துக்கிறான். ஏன்னா கமர்ஷியல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தா மட்டும் தான் எக்கச்சக்கமான கம்பெனிஸ் பார்த்தா காசை கொண்டு வந்து பேங்க்ல போடுவாங்க. அப்படி போட்டா மட்டும் தான் அந்த பிரான்ச்ல காசு நிறைய இருக்கும் இல்லையா. அப்பதான் அந்த காசை போய் ஈஸியா கொள்ளையடிச்சிட்டு வந்துட முடியும் இல்லையா. அதனால கமர்ஷியல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பிரான்ச்சஸ் மட்டும் தான் இவன் டார்கெட் பண்றான். அது மட்டும் கிடையாது, இவன் டார்கெட் பண்ற அந்த ஒரு பேங்க் இருக்க இடத்துக்கு பக்கத்துல ரெசிடென்சியல் ஏரியா இருக்க மாதிரியும் அவன் பாத்துக்கிறான். ஏன்னா மக்கள் வாழ்ற பகுதி பக்கத்திலே இருந்தாதான் ஈஸியா அந்த இடத்துல போயிட்டு மக்களோட மக்களா மிங்கிளாகி இவன் ஈஸியா தப்பிச்சு போயிட முடியும் இல்லையா. சோ அதனாலதான் அந்த மாதிரியான விஷயங்களையும் இவன் பக்காவா நோட் பண்றான் அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இவன் ராபரி பண்றதுக்கு மேக்ஸிமம் சூஸ் பண்ற டேஸ் வீக்கெண்டா தான் இருக்கு. அதாவது புதன் வியாழன் இல்லாட்டினா வெள்ளியா தான் இருக்கு. அதுலயும் முக்கியமா வெள்ளிக்கிழமை தான் இவன் மேக்ஸிமம் டார்கெட் பண்றான் அப்படின்றதை கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் மேல இவன் ராபரி பண்றதுக்கு மேக்ஸிமம் செலக்ட் பண்ற டைமிங் காலையில 11 மணில இருந்து 12 மணிக்குள்ள இருக்கதா தான் இருக்கு. சோ இந்த ஒரு விஷயத்தை தான் போலீஸ் கொஞ்சம் வினோதமா பாக்குறாங்க. ஏன்னா ஒரு ராபரி பண்றவன் செலக்டிவா ஒரு டைம் பிக்ஸ் பண்ணல எப்பயுமே அது ராபரி பண்ண மாட்டான் இல்லையா. ரேண்டமா ஒரு பேங்க்ல போவான் கொள்ளையடிச்சு வெளியே வந்துருவான் இல்லையா. ஆனா அந்த மாதிரி இவன் இல்லாம செலக்டிவா எல்லா ராபரியுமே 11 மணில இருந்து 12 மணிக்குள்ள தான் பண்ணவே செஞ்சிருக்கான். இந்த ஒரு டைமிங் இவன் எதுக்கு சூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் டீப்பா அனலைஸ் பண்ணி பாக்குறப்பதான் இந்த ஒரு டைம்குள்ள தான், அதாவது காலையில 11 to 12 மணிக்குள்ள தான் சியாட்டல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லா போலீஸ்க்குமே ஷிஃப்ட் மாறுற டைமா இருக்கு. சோ இந்த ஒரு டைம் யூஸ் பண்ணி இவன் கொள்ளையடிச்சான் அப்படின்னா எந்த போலீஸ் போய் அவனை ட்ராக் பண்ணணும் அப்படின்றத கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகும் இல்லையா. அதனால நீ போ நான் போன்னு சொல்லிட்டு மாத்தி ஓட தானே பார்ப்பாங்க. சோ அந்த ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு டைமையும் அவன் சூஸ் பண்ணிருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இவங்களுக்கு கிடைச்ச சிசிடிவி ஃபுட்டேஜஸ் அண்ட் போட்டோஸை வச்சு பாக்குறப்ப இவன் கையில வச்சிருக்கிற சின்ன துப்பாக்கியை பிடிச்சிருக்கிற விதம் பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் பிடிச்சா எப்படி பிடிப்பாங்களோ அதே மாதிரி எக்ஸாக்டா பிடிச்சிருக்கான். அது மட்டும் கிடையாது, இவனோட பின்னாடி பேண்ட் பையில பாத்தீங்கன்னா ஒரு வாக்கி டாக்கியும் வச்சிருந்திருக்கான். சோ இதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி பாக்குறப்ப மேபி இவன் போலீஸா இருப்பானோ அப்படின்ற ஒரு டவுட் FBI-க்கு கிரியேட் ஆகுது. ஏன்னா சியாட்டல் போலீஸோட ஷிஃப்ட் மாற டைம் 11 to 12 மணிக்குள்ள அப்படின்றது ஒரு சாதாரண மனுஷனுக்கு தெரியுமான்னு கேட்டா அது தெரியாதானே. அதே நேரத்துல ஒரு கண்ணை போலீஸ் பிடிச்சிருக்க மாதிரியும் பிடிச்சிருக்கான், பேக் சைட்ல ஒரு வாக்கி டாக்கியும் வச்சிருக்கா அப்படின்னா மேபி இவன் காப்பா இருக்கலாமோ அப்படின்ற ஒரு டவுட் கிரியேட் ஆகுது. சோ அதனால சியாட்டல்ல இருக்கிற எல்லா போலீஸோட லிஸ்டையும் எடுத்து அதுல சந்தேகப்படுற மாதிரி யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு FBI நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க நோட் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா 1995 வருஷம் ஏப்ரல் மாசத்தை போல மறுபடியும் இந்த ஹாலிவுட் கொலையன் பார்த்தா தன்னோட கொள்ளையை மேற்கொள்றான். அப்படி கொள்ளையை மேற்கொள்றப்ப அவனோட கார் ஃபால்ட் ஆகி ரோட்ல நின்றுது. அப்படி நின்ற உடனே அவன் இந்த கார்ல இருந்து இறங்கி தப்பிச்சு ஓடிடுறான். அப்படி ஓடின உடனே அந்த காரை கம்ப்ளீட்டா சீஸ் பண்ணி அந்த காரை பத்தின டீடைல்ஸ் FBI கெட் பண்றாங்க. அப்படி கெட் பண்ண உடனே அந்த காரோட ஓனர்ட்ட நேரா போயிட்டு இந்த கார் உங்களோட தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்படி கேட்கறப்ப ஆமா இது என்னோட காரை தான் இருந்துச்சு, 1 வீக்குக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தட்ட நான் அந்த காரை வித்துட்டு அவர் தான் அந்த காரை வாங்கிட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படி சொன்ன உடனே சரி உன் காரை வந்து நீயே பாரு, இந்த கார் நீ கொடுக்கறப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கான்னு மட்டும் பாட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்படி கேட்ட உடனே அந்த காரோட ஓனர் வந்து பாக்குறாரு. அப்படி பாக்குறப்ப நான் கொடுக்கறப்ப அந்த கார்ல இந்த எல்லா டயருமே பழைய டயரா தான் இருந்துச்சு, ஆனா இப்போ புது டயரா மாத்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த காரோட பேட்டரியும் புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு FBI கிட்ட சொல்லிடுறாப்ல. அதை சொன்ன உடனே இந்த காரோட டயர் எங்க கிடைக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கெட் பண்றாங்க. ஏன்னா இது 1995 காலகட்டம் இல்லையா. அந்த டைம்ல ஊருக்கு 2 டயர் கடை அப்படின்லாம் இருக்கவே இருக்காது இல்லையா. ஸ்பெசிபிக்கா அந்த டயர்னா இங்க மட்டும் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு சில ஷாப்ஸ் தான் இருக்கும். சோ அந்த ஷாப்போட லிஸ்ட்டை எடுத்து இந்த டயர் எங்க இருந்து வாங்கினாங்க அப்படின்ற டீடைலை கெட் பண்றாங்க. அப்படி கெட் பண்ண உடனே அந்த கடைக்கே போயிட்டு இந்த டயரை வாங்கின நபரோட டீடைல்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பாக்குறாங்க. ஆனா அங்க கேட்கறப்ப அங்க இருக்கிற டீடைல்ஸும் பாத்தீங்கன்னா ஃபேக்கான டீடைல்ஸ் தான் அந்த ஹாலிவுட் கொலையன் கொடுத்துட்டும் போயிருக்கான். சரி பேட்டரி இருக்கிறதுல ஏதாச்சும் போய் விசாரிச்சு பார்க்கலாம்
பண்ணலாம்னு பார்த்தா அங்கேயும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபெயிலியரா தான் போய் முடியுது. சரி வேற வழியே இல்ல, இந்த காரை வித்து அந்த ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, அவரை கூப்பிட்டு மறுபடியும் நீ பார்த்த அந்த நபர் எப்படி இருக்காருன்னு என்கிட்ட சொல்லு, அதை வச்சு நாங்க ஒரு டிராப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இவரை சொல்லி அவனோட ஃபேஸ் ஸ்கெட்சை வரைஞ்சு ஒரு ஸ்கெட்சை ரெடி பண்றாங்க. அப்படி ரெடி பண்ண அந்த ஒரு ஸ்கெட்சும் ஃபர்ஸ்ட் இவங்க ரெடி பண்ண ஸ்கெட்ச் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுவும் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கான்ட்ராஸ்டா இருக்கு. அதுல இருக்கிற மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு, இதுல இருக்கிற மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு. சோ இதுல எந்த மூஞ்சியை காமிச்சு தேடுறதுன்றது போலீஸ்க்கே தெரியல. இருந்தாலும் ரெண்டையும் வச்சு தேடி பார்ப்போம், யார் கிடைச்சாலும் நம்மளுக்கு நல்லதான்னு சொல்லிட்டு ரெண்டையுமே பாத்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணி மக்கள்கிட்ட கொடுத்து இவனை பத்தின டீடைல் கிடைச்சா சொல்லுங்க, அப்படி சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு $50,000 ரிவார்டா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. சோ போலீஸும் பாத்தீங்கன்னா தங்களால முடிஞ்சளவுக்கு எவ்வளவோ முட்டி பாக்குறாங்க, மோதி பாக்குறாங்க, எக்கச்சக்கமான விஷயங்களை பண்ணி பாக்குறாங்க. ஆனா என்னத்தை பண்ணி பார்த்தாலும் எண்டிங்ல அவங்களுக்கு கண்ணீர் மட்டும் தான் மிஞ்சதே தவிர அந்த ஒரு ஹாலிவுட் கொள்ளையனை கண்டுபிடிக்கவே முடியல. அவனும் கண்டினியூஸா கொள்ளை அடிச்சுட்டே தான் இருக்கான். இப்படியே வருடங்கள் ஓடுது. 1996 வருஷமும் வருது. இந்த ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த ஹாலிவுட் கொள்ளையன் கிட்டத்தட்ட 14க்கும் மேற்பட்ட சியேட்டல்ல இருக்கிற பேங்க்ஸை மட்டும் கொள்ளை அடிச்சிருக்கான். அப்படி கொள்ளை அடிச்சதுல டோட்டல் அமௌண்ட் மட்டும் $1.2 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ்க்கு மேல இருக்கு. அதாவது $12 லட்சம் அமெரிக்கன் டாலர்ஸ்க்கு மேல இருக்கு. அது இந்திய ரூபாய் மதிப்பின்படி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாயை கொள்ளை அடிச்சிருக்கான். அதுவும் இது 1990 காலகட்டத்திலே 10 கோடி ரூபாயை கொள்ளை அடிச்சிருக்கான் அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட்டை கொள்ளை அடிச்சிருப்பான் அப்படின்றத நீங்களே இமேஜின் பண்ணி பாத்துக்கோங்க. சோ இவ்வளவு பணத்தையும் கொள்ளை அடிச்சு ஃப்ரீடமா அந்த சியாட்டில் சிட்டிக்குள்ளே தான் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ராபரர் ஜாலியா தன்னோட ஃபேஸை காமிச்சிட்டு சுத்திட்டு தெரிஞ்சிட்டு இருக்கான். அப்படி சுத்திட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற அவன் பாத்தீங்கன்னா மறுபடியும் கொள்ளை அடிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஏப்ரல் 11, 1996 வருஷம் இன்னொரு கொள்ளை அடிக்கலாம்னு சொல்லிட்டு கொள்ளை அடிக்க போறான். அப்படி கொள்ளை அடிச்சுட்டு போறப்ப தவறுதலா சின்ன மிஸ்டேக் பண்ணதுனால அவனோட வேனை போலீஸ் கண்டுபிடிச்சிடறாங்க. அப்படி கண்டுபிடிச்ச உடனே அந்த வேனை சுத்தி வளைச்சிடறாங்க. அப்படி வளைச்ச உடனே அந்த வேனுக்குள்ள யாராச்சும் இருக்கீங்களா இருந்தா வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. ஆனா என்னத்தான் இவங்க மிரட்டினாலும் அந்த வேனுக்குள்ள இருந்து யாரும் வெளியே வர மாதிரி தெரியல. என்னடா எவனுமே வெளியே வர மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு வேனை திறந்து பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப உள்ள யாருமே இல்ல. அப்படி யாருமே இல்லன்றது தெரிஞ்ச உடனே இன்ஜினை போய் தொட்டு பாக்குறாங்க. அப்படி தொட்டு பாக்குறப்ப அந்த இன்ஜினும் ஓரளவுக்கு கூலா இருக்கு. ஏன்னா இந்த ஒரு கார்ல கொள்ளையர்கள் வந்தாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு முன்னாடி போலீஸ்க்கு கொடுக்கப்படுது. அப்படி கொடுக்கப்பட்டதுல இருந்து 20 நிமிஷம் கழிச்சு தான் போலீஸ் இந்த வேன்ட்டே வந்திருக்காங்க. அப்படி வந்ததுனாலேயே அந்த வேன்ல இருந்து வேற ஒரு காருக்கு அந்த கொள்ளையர்கள் மாறி தப்பிச்சு போயிட்டாங்க. சோ இந்த தடவை இவங்களை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் யோசிக்கிறாங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்கப்பயே 20 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அந்த கார்ல இருந்து வேற ஒரு காருக்கு மாறி போயிருக்காங்க அப்படின்னா மேபி சரௌண்டிங்ல இருக்கிற ஏதோ ஒரு ஸ்ட்ரீட்ல தான் அவங்க சுத்திட்டு தெரியணும். ஏன்னா அவங்க பிராஸ்தட்டிக் மாஸ்க் போட்டிருக்காங்க, அவங்க ராபரிக்கான ட்ரெஸ்ஸும் போட்டிருக்காங்க. அது எல்லாத்தையும் இவங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு டைம் எடுக்கும். சோ கண்டிப்பா சரௌண்டிங்ல இருக்கிற ஏதோ ஒரு ஸ்ட்ரீட்ல தான் அவங்க சுத்திட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா போலீஸையும் அலர்ட் பண்ண சொல்லி ஒவ்வொரு போலீஸையும் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கு அனுப்பி தேட சொல்றாங்க. அப்படி தேட சொல்றப்ப ஒவ்வொரு போலீஸும் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லயும் ஒவ்வொருத்தரை பிடிச்சு சார் இப்படி ஒருத்தனை பிடிச்சிட்டோம் இவனான பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களை பிடிச்ச கார்ல ஏதாச்சும் பிராஸ்தட்டிக் மாஸ்க் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்றாங்க. அப்படி செக் பண்றப்ப பிராஸ்தட்டிக் மாஸ்க்கும் இல்ல, கொள்ளையடிச்சக்கான பணமும் இல்ல அப்படின்றது தெரிஞ்சு அப்படின்னா அவங்கள போக சொல்லிருவாங்க. சோ இப்படியே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10ல இருந்து 15 பேருக்கு மேல பிடிச்சு போலீஸ் செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவங்க யாருமே ஹாலிவுட் கொள்ளையன் மாதிரி தெரியல. சோ அவ்வளவுதான், இந்த தடவை அவனை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் நினைச்சிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல ஒரு போலீஸ் காருக்கு முன்னாடி ஒரு வெள்ளை கலர் கேரவன் பாத்தீங்கன்னா முன்னாடி நகர்ந்து போயிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே போலீஸ்க்கு ஒரு மாதிரி டவுட் கிரியேட் ஆயிருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான ராபரிஸ் பாக்குறப்ப இதே மாதிரி கேரவன்ல தான் அவங்க கொள்ளையடிச்சிட்டு போன மாதிரி இன்ஃபர்மேஷன் போலீஸ்க்கு கிடைச்சிருக்கு இல்லையா. சோ மேபி இந்த ஒரு கார்ல இருக்கவங்க அவங்கள இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டவுட் பண்றாங்க. அப்படி டவுட் பண்ண உடனே நைட் ஆன அந்த ஒரு டைம்ல அந்த காரை போலீஸ் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. அப்படி ஃபாலோ பண்றப்போ முன்னாடி போன அந்த ஒரு கேரவன் பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா போகாம ஸ்லோவா தான் போறானுங்க. அப்படி போன உடனே ஒரு ஸ்டேஜுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த கார் முன்னாடி போய் நிக்குது. அப்படி நின்ற உடனே பின்னாடி அந்த போலீஸ் கார் நின்றுட்டு அந்த காருக்குள்ள இருந்த போலீஸ்காரங்க பாத்தீங்கன்னா காருக்குள்ள இருந்த மாதிரியே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த வெள்ளை கலர் காரவனுக்குள்ள இருக்கிறது யாரா இருந்தாலும் காருக்குள்ள இருந்து வெளியே வாங்க, உங்ககிட்ட ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், அது முடிச்ச உடனே நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. அப்படி அனௌன்ஸ் பண்ண உடனே அந்த வெள்ளை கலர் காரவன்ல இருந்து ஒருத்தர் இறங்குறான். அப்படி இறங்குறவன் சாதாரணமா இறங்கல, ஒரு மிகப்பெரிய கன்னை வச்சுட்டு இறங்குறான். அப்படி இறங்குனவன் சத்து அந்த போலீஸ்காரன் நோக்கி சுடுறான். அப்படி சுட்ட உடனே அந்த போலீஸ்காரங்க பயந்துட்டு பேக்ல கார் எடுத்துட்டு போறாங்க. அப்படி அவங்க பேக்ல போறது தெரிஞ்ச உடனே அந்த கார்ல இருந்து இறங்குனவன் மறுபடியும் அந்த வெள்ளை கலர் காரவன்ல ஏறிட்டு காரை சர்ன்னு ஓட்டுறான். அப்படி ஓட்டின உடனே அந்த போலீஸ்கார்ல இருந்தாங்க பாத்தீங்கன்னா அவங்க மற்ற எல்லா போலீஸ்க்குமே அலர்ட் பண்றாங்க. அந்த கொள்ளையர்கள் இந்த கார்ல தான் இருக்காங்க, எல்லாருமே வாங்கன்னு சொல்லிட்டு அலர்ட் பண்றாங்க. அப்படி அலர்ட் பண்ண உடனே அந்த சியாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த போலீஸ்காருமே பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஒரு காரை தான் ஃபாலோ பண்ணிட்டு சேசிங்கோட போயிட்டு இருக்கு. அப்படி சேஸ் பண்ண அந்த ஒரு இன்சிடென்ட்டே பாத்தீங்கன்னா செம்ம சினிமாட்டிக் சீனா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல போலீஸா இருந்த ஒருத்தர் சொல்லியிருக்காரு. சோ இந்த ஒரு சேஸ் கடைசியா ஒரு டேர்னிங் பாயிண்ட்ல போயிட்டு எண்ட் ஆகுது. அந்த டேர்னிங்கோட ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் டார்க்கா இருக்கு. சோ அந்த டார்க்குள்ள போன உடனே அந்த கார் நிக்குது. அப்படி நின்ற உடனே பின்னாடி வந்து 2-3 போலீஸ்காரங்க அப்படியே ஸ்டாப் ஆகி நிக்குது. அப்படி நின்ற உடனே பாத்தீங்கன்னா கார்ல இருந்து இறங்கி 2-3 போலீஸ் பாத்தீங்கன்னா முன்னாடி போயிட்டு அந்த காருக்கு பக்கத்துல போயிட்டு நீங்க துப்பாக்கி வச்சு சுடாம கீழே இறங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கான தண்டனை கம்மியா கிடைக்கும், சப்போஸ் ஃபயர் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நாங்களும் ஃபயர் பண்ணி உங்களை கொல்ல வேண்டியிருக்கும்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. அப்படி அனௌன்ஸ் பண்ண உடனே அந்த கேரவானுக்குள்ள இருந்து 2 பேர் இறங்குறாங்க. அப்படி இறங்குறத பார்த்த உடனே போலீஸ் டக்குன்னு அவங்க கையை பிடிச்சு பின்னாடி கட்டி டக்குன்னு கீழே படுக்க வைக்கிறாங்க. அப்படி படுக்க வச்ச உடனே நீ தான் அந்த ஹாலிவுட் கொள்ளையனா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்ட்டையும் தனித்தனியா கேட்கறாங்க. அப்படி கேட்கறப்ப அந்த 2 பேருமே
போலீஸுமே சாரி சார் நாங்க அந்த ஹாலிவுட் கொள்ளையன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றாங்க. இந்த ஒரு விஷயம் போலீஸ்க்கு ஷாக்கா இருக்கு. அப்ப இந்த 2 பேரும் ஹாலிவுட் கொள்ளையன் இல்ல அப்படின்னா காருக்குள்ள இன்னொருத்தர் இருக்கானான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே ஒரு போலீஸ்காரர் அந்த காருக்குள்ள போயிட்டு பாக்குறாப்ல. அப்படி பாக்குறப்ப உள்ள யாருமே இல்ல. சோ இந்த ஒரு கார் அந்த டேனிங்ல டார்க்குள்ள கொண்டு வந்து நிப்பாட்டினதே அந்த ஹாலிவுட் கொள்ளையன் அங்க இருந்து தப்பிச்சு போறதுக்காக தான் நிப்பாட்டவே செஞ்சிருக்கானுங்க. அப்படி நிப்பாட்டின உடனே அந்த காருக்குள்ள அந்த ஹாலிவுட் கொள்ளையன் மட்டும் அந்த பிளாஸ்டிக் மாஸ்கோட கீழே இறங்கி ஓடி பக்கத்துல இருந்த வுட்ஸ்குள்ள போயிட்டு மாயமா மறைஞ்சிட்டான். ஆனா என்னத்த மறந்தாலும் இந்த 2 பேரை பிடிச்சிட்டாங்க இல்லையா? சோ இந்த 2 பேரையும் அல்லே கத்திட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடி அடி நடிச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணதுல ஒருத்தனோட பேர் மார்க் பிகின்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அவன் தான் பார்த்தா அந்த மாஸ்க் செய்யறதுக்கு மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ணிருக்கான். அண்ட் இவன் ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ஹாலிவுட் கொள்ளையனுக்கு உறுதுணையா பக்கபலமா இருந்திருக்கான். அண்ட் 2வது ஒருத்தனோட பேர் ஸ்டீவ் மேயர்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஸ்டீவ் மேயர்ஸ் என்ன வேலை பார்த்திருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கார் விஷயங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா? அதாவது கொள்ளையடிச்சதுக்கு அப்புறம் எந்த கார்ல போறோம், எந்த கார்ல போயிட்டு நம்ம எந்த காருக்கு மாற போறோம், அப்படி மாறுற அந்த காரை யார்கிட்ட இருந்து வாங்க போறோம், எவ்வளவு காசு கம்மியா வாங்க போறோம், கொள்ளையடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த காரை என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயங்களையும் மேனேஜ் பண்றது இந்த ஸ்டீவ் மேயர்ஸ் தான் இருந்திருக்கான். சோ இந்த 2 பேரையும் போலீஸ் அடி அடி நடிச்சு ஒழுங்கா உண்மையை சொன்னீங்கன்னா தண்டனை கம்மியா வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஹாலிவுட் ராபரோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேட்ட உடனே அவங்க கடைசியா அவனோட பேர் ஸ்காட் ஸ்கார்லாக் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றாங்க. அப்படி சொல்றதோட மட்டும் இல்லாம அவனோட அட்ரஸையும் கொடுக்குறாங்க. சோ அந்த ஒரு அட்ரஸை கெட் பண்ண உடனே போலீஸ் அடுத்த நிமிடமே அவனோட வீட்டை நோக்கி போறாங்க. அவனோட வீடு பாத்தீங்கன்னா சியாட்டில்ல தான் இருந்திருக்கு. இவன் சியாட்டில்ல இருக்க மக்களா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். அண்ட் அந்த வீடு பாத்தீங்கன்னா போலீஸ் போறப்போ ஓப்பனா தான் இருந்திருக்கு. அந்த வீட்டுக்குள்ளேயும் போலீஸ் என்டர் ஆகுறாங்க. அப்படி என்டர் ஆகுறப்ப இவன் யூஸ் பண்ண கன் இருக்கு பாத்தீங்களா, அது ஹால்ல இருக்கிறத போலீஸ் பாத்துறாங்க. அது மட்டும் கிடையாது, பிளாஸ்டிக் மாஸ்கோட வேஸ்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் ஹால்ல கிடக்கிறத போலீஸ் பாத்துறாங்க. கூடுதலா $23,000 இருக்க ஒரு பேக் இருக்கதையும் போலீஸ் கண்டுபிடிச்சிடறாங்க. சோ இதெல்லாம் பார்த்தோன்னே மேபி அவன் இங்க தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடை இன்ச் பை இன்ச்சா போலீஸ் சர்ச் பண்றாங்க. அப்படி சர்ச் பண்றப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாவும் சர்ச் பண்றாங்க. மேபி அவன் கையில கன் இருக்கலாம் இல்லையா? சோ அவன் பக்கத்துல போனா அவன் ஈஸியா சுடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனாலே ரொம்ப கவனமா போய் தேடுறாங்க. ஆனா என்னத்த தேடினாலும் அந்த வீட்டுல இருக்க எந்த ரூம்லயும் அவன் இருக்க மாதிரியே தெரியல. அப்பதான் அந்த வீட்டுல ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்கதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதை கண்டுபிடிச்சோன்னே அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ளேயும் என்ட்ரு ஆகி பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப அங்க எல்லாமே பாத்தீங்கன்னா டஸ்டும் கிஸ்டுமா கிடக்கு. ஆனா அந்த டஸ்ட்டுக்கு நடுவுல ஒரே ஒரு ஸ்கிரீன் இருக்கதை நோட் பண்றாங்க. அந்த ஸ்கிரீன் மட்டும் நீட்டா இருக்கதை நோட் பண்றாங்க. சோ உடனே அந்த ஸ்கிரீனுக்கு மெல்ல பக்கத்துல போயிட்டு அந்த ஸ்கிரீனை ஓபன் பண்றாங்க. அப்படி ஓபன் பண்றப்ப கம்ப்ளீட்டா உமன் மேக்கப்புக்கான ஐட்டம் எல்லாமே அங்க இருக்கு. அதாவது கண்ணாடில இருந்து கண்மையில இருந்து லிப்ஸ்டிக்ல இருந்து கம்ப்ளீட்டா ஒரு உமன் மேக்கப் போட்டா என்னென்ன ஐட்டம்லாம் தேவையோ அந்த எல்லா ஐட்டமும் அங்க அப்படியே இருக்கு. சோ மேபி பிளாஸ்டிக் மேக்கப் அவ இங்க கூட போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கண்டுபிடிச்சிடறாங்க. ஒன்ஸ் இதை கண்டுபிடிச்சோன்னே இவன் எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்டர் கிரவுண்ட கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணி பாக்குறாங்க. ஆனா எங்கேயுமே அவ இல்ல. சரின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்தும் பாக்குறாங்க. அப்படி வெளியில வந்து பாக்குறப்ப அவன் வீட்டுக்கு முன்னாடி இருக்க ஒரு மரத்து மேல ஒரு ட்ரீ ஹவுஸே கட்டி வச்சிருக்கான். அந்த மரத்துல எங்க போய் கட்டி வச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா 3 மாடி ஹைட் இருக்க உயரத்துல கட்டி வச்சிருக்கான். போலீஸ் அங்கேயும் போயிட்டு சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அங்கேயும் அவன் இல்ல. சோ இவன் எங்க தாண்டா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தலையை போட்டு பிச்சுட்டு இருக்கதான் போலீஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அதுதான் இந்த ஹாலிவுட் ராபர் அவங்க அம்மாவோட கேம்பர் வண்டியில ஒளிஞ்சிட்டு இருக்கா அப்படின்றது. சோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சோன்னே ஒட்டுமொத்த போலீஸும் அந்த கேம்பர் மேனை சரவுண்ட் பண்ணிடுறாங்க. அப்படி சரவுண்ட் பண்ணோடனே ஒழுங்கு மரியாதையா வெளியே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்றாங்க. ஆனா உள்ள இருந்து எந்த ஒரு சவுண்டும் கேட்கிற மாதிரியே தெரியல. சோ அந்த கேம்பர் வண்டியில இருக்க ஜன்னல் வழியா பெப்பர் ஸ்ப்ரேவை அடிச்சு பாக்குறாங்க. ஆனா அதுக்கும் பாத்தீங்கன்னா உள்ள இருக்கவே ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரியே தெரியல. சோ 2 போலீஸ் பாத்தீங்கன்னா நம்ம டோர் ஓபன் பண்ணி உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓபன் பண்றாங்க. பார்த்தா அப்படி ஓபன் பண்ணோடனே உள்ள இருந்து கண்ணை வச்சு சுட ஆரம்பிச்சிட்டான். உடனே போலீஸ் வெளியில இருந்து அந்த வண்டியை சுடுறாங்க. இப்படி சுடுறதே பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நீடிக்குது. அதுக்கப்புறம் அந்த வண்டிக்குள்ள இருந்து அவன் சுடுறதை நுப்பாட்டிடுறான். போலீஸ் நீ ஒழுங்கா வண்டியில இருந்து வெளியில வந்துட்டேனா உனக்கு தண்டனை கம்மியா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவன் வெளியில வர்ற மாதிரியே தெரியல. சோ அதனாலே அவனுடைய கேர்ள் ஃபிரெண்டை கூப்பிட்டு மைக்ல பேச வைக்கிறாங்க. ஆனா அதுக்கும் அவன் கேட்டு வெளியில வர்ற மாதிரியே தெரியல. சோ இதுக்கு மேலே வெயிட் பண்ணா அது வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் டீமை இறக்குறாங்க. அவங்க வந்த உடனே பண்ண முதல் வேலையை கண்ணீர் போய் கொண்டு அந்த வேனுக்குள்ள சுடுறாங்க. அப்படி சுட்டோடனே அந்த வண்டி ஃபுல்லா பாத்தீங்கன்னா புகையால சூழப்படுது. அப்படி சூழ்ந்த உடனே ஒரு கன் சவுண்டும் கேக்குது. அதுக்கடுத்து அந்த வேனே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா சைலண்ட் ஆகுது. உடனே ஸ்வாட் டீம்ல இந்த 2 பேர் பாத்தீங்கன்னா ஃபேஸ்ல மாஸ்க மாட்டிக்கிட்டு அந்த கேம்பர் வேனோட டோரை திறந்து உள்ள போறாங்க. அப்படி உள்ள போய் அந்த புகை எல்லாமே கலைஞ்ச பிறகுதான் அவங்களுக்கே தெரியுது அந்த ஹாலிவுட் கொலையன் அவனே சுட்டுக்கிட்டு இறந்து போயிட்டா அப்படின்றது. சோ இவன் தான் ஹாலிவுட் கொலையன் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதுக்காக வீட்டுல கிடைச்ச போட்டோவையும் வெரிஃபை பண்ணி பாக்குறாங்க. கூடுதலா அவன் கூட்டாளையும் கூப்பிட்டு வெரிஃபை பண்றாங்க. அவங்களும் இவன் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ இப்படித்தான் அமெரிக்காவையே கலங்கெடுத்த ஹாலிவுட் கொலையனோட கதையும் முடிவுக்கு வருது. இதுல இவனுடைய கூட்டாளிகளான மற்ற 2 பேரை கைது பண்ணாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு 21 வருஷம் சிறை தண்டனையும் கொடுத்துறாங்க. அண்ட் முக்கியமான விஷயம் அவனோட கூட்டாளிகள் இருந்து இவனை பத்தின டீட்டெயில கெட் பண்ணதுக்கு அப்புறம் தான் போலீஸ்க்கே தெரிஞ்சு போலீஸ் கெஸ் பண்ண மாதிரி இவன் போலீஸ்லாம் கிடையாது, இவன் ஒரு ஆக்டர் அப்படின்றது, அதாவது ஒரு நடிகன் அப்படின்றது. அதனாலதான் அவனால பிளாஸ்டிக் மேக்கப்பையும் ஈஸியா போட்டுக்க முடிஞ்சு. அதே நேரத்தில் ஒரு போலீஸ் எந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயிலையும் பெர்ஃபெக்ட்டா காப்பி பண்ணி போலீஸ் மாதிரியே இவனால செய்யவும் முடிஞ்சு. ஓகே காசு, இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கன்னு போகும்போது மறக்காம மினிட் பிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.